வணக்க மக்களை, சட்டமுறை கிடைக்கப்பட்ட மிக முக்கிய தகவல் ஒன்று விளையாகி இருக்கிறதா? தேமுதிக யாருடன் கூட்டணியா? தை பிறந்தால் வழி பிறக்கும் அரசியல் அரங்கில் பிரேமலதாவின் அதிரடி பேச்சா? வாங்க வீடியோவை முழுவா கண்டலாம். அதாவது தமிழகத்தில் வரக்கூடிய 2026 சட்டமன்ற தேர்தல் தான் என்பது தமிழகத்திலே நடைபெறக்கூடிய ஒரு முக்கியமான தேர்தல் தான் அனைத்து கட்சிகளுக்கும் என்றும் கூறப்படுகிறதா. அதாவது அனைத்து கட்சிகளுமே தொகுதி பங்கீடு கூட்டணி என அதற்கான வேலைகள் எல்லாம் மும்பாரமாக செயல்பட்டு தொடங்கிறது. அந்த வகையில்தான் தமிழகத்தில் இருக்கக்கூடிய இந்த சட்டமன்ற தேர்தல் என்பது அரசியலிலே கண்டிப்பாக சூடுபிடிக்க தொடங்கி இருக்கிறதா. அந்த வகையில்தான் தமிழக அரசியலில் கருணாநிதி, ஜெயலலிதா என்ற ஒரு இரு பெரும் ஆளுமை உச்சத்தில் இருந்த காலகட்டத்திலே 2005 செப்டம்பர் 14ஆம் தேதி நடிகர் விஜயகாந்த் தொடங்கிய இந்த கட்சி தான் தேமுதிக. அதாவது தொடங்கிய 6 மாதத்தில் 2006 சட்டசபை தேர்தலில் 234 தொகுதியிலும் தனித்து போட்டியிட்டு அரசியல் வட்டாரத்திலே ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தி வந்தவர்தான் விஜயகாந்த் அவர்கள். அது மட்டுமன்றி விருதாச்சலம் தொகுதியில் விஜயகாந்த் மட்டும் வென்றாலும் 8.4% வாக்குகள் பெற்று ஒரு புதிய அரசியல் சக்தி என முத்திரை பதித்து வந்தார். அதனைத் தொடர்ந்துதான் அவர் 2009 நாடாளுமன்ற தேர்தலில் வெற்றி இல்லைனும் கூட வாக்கு சதவீதம் என்பது 10.3 உயர்ந்து 2011 அதிமுகவுடன் கூட்டணி அமைத்து 41 இடங்களில் போட்டியிட்டு 29 இடங்கள் வெற்றி பெற்றதா. அதாவது சட்டசபையில் எதிர்க்கட்சி அந்தஸ்தையும் பெற்று தந்தவர்தான் இதாவது தேமுதிக. அதனால்தான் அதன் பின்னர் தேமுதிகவின் அரசியல் பயணம் என்பது சரிவை நோக்கி சென்று கொண்டிருக்கிறதா. அதாவது கடந்த 15 ஆண்டு காலமாகவே தேமுதிக கட்சி என்பது மிக பின்வற்ற நிலையில் தான் இருந்து வந்தது. அதனை கண்டிப்பாக ஒரு நல்ல வெற்றி பாதைக்கு அழைத்து செல்ல வேண்டும் என்றுதான் தேமுதிகவின் பொதுச்செயலாளரான பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் அதற்கான வேலைகளை செய்து கொண்டிருக்கிறார். அதனைத் தொடர்ந்துதான் அதாவது 2021 அமமுக கூட்டணியின தொடர்ச்சியான தோல்விகள் வாக்கு சதவீதத்தை கடுமையாக குறைத்திருந்ததா. இந்நிலையில்தான் 2024 நாடாளுமன்ற தேர்தலில் அதிமுக கூட்டணியில் தேமுதிகவை வெற்றியை பெற முடியவில்லை. அதாவது விஜயகாந்த் மறைவுக்கு பிறகு தேமுதிக சந்திக்கும் முதல் சட்டசபை தேர்தல் இது. அதனால்தான் கட்சியை மீண்டும் எழுச்சி பாதைக்கு கொண்டு செல்லும் பொறுப்பு கண்டிப்பாக பொதுச்செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் மீது உள்ளதாம். இந்நிலையில்தான் இந்த கடலூர் மாநாட்டில் தேமுதிக மாநாட்டில் அவர் கூட்டணி குறித்து அறிவிப்பார் என எல்லோருமே எதிர்பார்க்கப்பட்டது. ஆனால் கூட்டணி முடிவு என்பது எடுக்கப்பட்டு விட்டது. ஆனால் அவசரம் வேண்டாம், தை பிறந்தால் வழி பிறக்கும் என்று கூறிய பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் கூட்டணியை ஒரு சஸ்பெண்டாக வைத்திருக்கிறாராம். இதனால்தான் தேமுதிக யாருடன் கைகோர்க்கும் என்ற ஒரு கேள்வியெல்லாம் அரசியல் வட்டாரத்தில் ஒரு கேள்விக்குறியாக எழுந்திருக்கிறது. தேமுதிக வட்டார தகவலின்படி கண்டிப்பாக அதிமுகவுடன் தான் கூட்டணி அமைக்க முடிவு எடுக்கப்பட்டுள்ளதாகவும் கூறப்படுகிறதா. 2011 வழங்கப்பட்ட அந்த 41 தொகுதிகளை தேமுதிக கோரிய நிலையில் அதிமுக தரப்பு 8 முதல் 10 தொகுதிகள் மட்டுமே வழங்க முடிவும் என தெரிவிப்பதாக வெளியிட்டது. அதாவது எடப்பாடி அவர்கள் தேமுதிகவுடன் கூட்டணி வைத்தால் கண்டிப்பாக தேமுதிகவுக்கு 10 - 12 தொகுதிகள் கண்டிப்பாக ஒதுக்கப்படும் என்று அரசியல் வியூகமெல்லாம் வகுக்கப்பட்டு இருக்கிறதா. ஆனால் தேமுதிகவின் நிலைப்பாடு என்னவென்றால் யாருடன் கூட்டணி வைத்தாலும் இரட்டை இலக்கத்தில் தான் கண்டிப்பாக தங்கள் தொகுதி பங்கீடு இருக்கும் என்பதை திரு பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் தெரிவித்திருந்தார். இந்நிலையில்தான் பிரேமலதா விஜயகாந்தின் அடுத்த கட்ட நகர்வு என்ன என்பது மக்களிடம் ஒரு கேள்விக்குறியாக பார்க்கப்படுகிறதா. மேலும் இது போன்ற வீடியோக்களை தெரிந்து கொள்ள நமது சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளும். நன்றி, வணக்கம்.